இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமேன். இவைகளை எனில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின இவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தையின்படி தேவன் தம்மிடத்தில் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது என்னவென்றால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ஆயத்தத்தை குறித்து உலகத்தில் உள்ள ஞானிகளுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவர்களுடைய இருதயத்தில் இந்த ஆயத்தம் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ இந்த ஆயத்தத்தை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஏனெனில் அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழமான காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம் தேவன் மேல் அன்பு கூர்ந்தவர்களாய் இருப்பதினால் அதை நமக்கு வெளிப்படுத்தினார். தம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதை தன்னுடைய ஆவியினாலே வெளிப்படுத்திய எங்கள் பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.